ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். ஆடி மாதம் என்று பார்க்கிற போது ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். ஏழில் சனி, மாதம் முழுவதும் ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். கூடவே சூரியனும் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் 2 மாபெரும் சுவர்களின் இருப்பால், குருவின் இருப்பாலும் சுக்கிரனுடைய இருப்பாலும் வலுவடைந்திருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியில 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். 6-12 அச்சுகளில் ராகு எதுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையில சொல்றேன், பருத்தி புடவையாய் காய்க்கிற காலம். சூரியனுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள் வலுவான இடம். உண்மையில சூரியன் உண்மையான நல்லது செய்ய வேண்டும் என்றால் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமர வேண்டும். உபஜய ஸ்தானங்கள்ல 11ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து உதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதம் முழுவதும் ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆடி மாதம். அதாவது எழுத்து, பேச்சு, மீடியா துறை, இணையதளம், யூடியூப், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், அது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற இணையம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அற்புதமான பொற்காலம். புத்திசாலித்தனத்தை வைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம், புதனுடைய அடிப்படையிலே தொழில்களை, வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு இந்த ஆடி மாதம், மீடியா துறை, சினிமாவில் பிரபல்யமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள், இது போன்ற எல்லோருக்குமே, சமூக ஊடகங்களில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் ஆடி மாதம். அட்டகாசமா வளர்த்திருக்கிறாரே உதாதித்ய யோகத்தோட 11ஆம் இடத்துல. அதாவது அரசு வழி நன்மைகள் அற்புதமாக கிடைக்கும். மாதத்தினுடைய ஆரம்பத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 11ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கிறார். அங்கே ராசிநாதனோட சேர்ந்து சுபத்துவமாக புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு வழி நன்மைகள் ஏற்படும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு தேர்வுகள் எழுதி நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், கௌரவ பதவிகள் தேடி வரும். என்ன இருந்தாலும் லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதரர்களால நன்மைகளும் ஆதாயங்களும் ஏற்படும். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக ஆவணி மாதம் 2ஆம் திருமணம் நடக்கும். அதற்கான அஸ்திவாரங்கள், ஆரம்பங்கள், அடிப்படையான ஃபவுண்டேஷனான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆடி மாதம் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கும், லாபமாக வெற்றியாக அமையும். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில் ஸ்தானம், அதாவது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், உங்களுடைய அதாவது பட்டம், பதவி, உங்களுடைய அதிகாரம், ஆளுமை, அங்கீகாரம், அடையாளம், இது போன்ற எல்லா அமைப்புகளும் 10ஆம் இடத்தோடு தொடர்புடையது. ஒரு மனிதனுடைய பெயர் புகழ் வெளிவட்டாரங்களில் பரவுவது என்பது 10ஆம் இடம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். 10ஆம் இடத்தில் ஒரு மாபெரும் சுபர் வந்து குரு வந்து அங்கே அமர்ந்திருப்பதால நிச்சயமாக தொழிலில் இருந்த முடக்கங்கள், மந்த நிலைகள், தேக்கம் எல்லாமே அப்படியே விலகி தொழிலில் நல்லபடியாக நீங்கள் முன்னேற்றமாக போவதற்கான அற்புதமான மாதம் ஆடி மாதம். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதாவது 2, 4, 6 இந்த இடங்கள் எல்லாம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். எதிரிகள் உங்களிடம் டோட்டலாக சரணடைவார்கள். அதாவது 6-12 அச்சுகள் ராகு எதுக்களுக்கு அற்புதமான இடம். கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், இது போன்ற எல்லா அமைப்புகளும் அப்படியே மொத்தமாக விலகிவிடும். யார் உங்களை எதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்களோ, இல்லை அவர் நமக்கு நண்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நாம் தான் தவறாக நினைத்து விட்டோம் என்பதை உணர்வர். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரியே நண்பனாக கூடிய காலம். 6ஆம் இடத்துல ராகு அமர்வது குருவின் பார்வையில். 6-12 அச்சுகள் ராகு கேதுக்களுக்கு அற்புதமான இடம். அது மட்டும் இல்லாமல் கேது செவ்வாயோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு அமர்ந்திருக்கிறார். ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், கடன், நோய், எதிரி, இது போன்ற அத்தனை தீய அமைப்புகளும் முழுமையாக விலகிவிடும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். நல்ல வருமானம் வரும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அமர்கிறார். அதனால கோபம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மாதத்தினுடைய
கடைசி பகுதியில் பிற்பகுதியில் செவ்வாய் வந்து ராசியில் அமர்கிற போது தேவையற்ற டென்ஷன், பதட்டம், அவசர குடுக்கைத்தனம், கோபம், டென்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் அன்பு செய்யக்கூடிய காதலர்கள், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் அன்பு செய்யக்கூடியவர்கள், அல்லது நீங்கள் திருமண வாழ்வில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், இந்த அமைப்புகளோடு மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கருத்துக்கு முரணாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து, அதாவது கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் 7ஆம் இடம் குருவின் வீடாக வந்து அங்கே சுபத்துவமாகத்தான் சனி இருக்கிறார். இருந்தாலும் 7இல் சனி இருக்கிற போது கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை நல்லபடியாக இருப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை. என்ன இருந்தாலும் ஆடி மாதம் ராசிநாதன் ஆடி மாதம் முழுவதுமே நல்லபடியாக 11ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். நீங்கள் புத்தி கூர்மையான மனிதர் என்பதை சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உணர்வார்கள். வெறும் புத்திசாலித்தனத்தாலேயே நல்லபடியான பொருளாதார வரவுகளை, பெயர்வுகளை நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் ஆடி மாதம். அதனால ஆடி மாதம் நிச்சயமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நற்பலங்களும் காத்திருக்கிறது. 2 விடயங்களில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆடி மாதம் பிற்பகுதியில செவ்வாய் வந்து ராசியிலேயே அமர இருப்பதால் தேவையற்ற கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், அவசர குடுக்கத்தனத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதனால வாழ்க்கை துணையோடும் உங்களுடைய அன்புக்குரியவர்களோடும் தேவையற்ற கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையற்ற கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் நல்லபடியாக அக்கறையோடு இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்கிறது. ராசிநாதன் நல்லபடியாக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு பிடித்த மாபெரும் சுபரான், அதாவது புதனுக்கு மிகவும் நெருக்கமான மாபெரும் அற்புதமான நண்பர் சூரியன். சூரியன் இருக்கிறதுக்கு மிகவும் அற்புதமான இடம் 3, 6, 10, 11ஆம் இடங்கள். அதிலும் 11ஆம் இடம் சிறப்பான இடம். 11ஆம் இடத்துல தனக்கு பிடித்த அதி நண்பரோட சேர்ந்து நல்லபடியாக லாபஸ்தானத்துல மாதம் முழுவதுமே ராசிநாதன் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சொல்றேன், எதுவுமே உங்கள் கைமுறை போகாது. குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. நல்லபடியாக இருக்கலாம். ஆடி மாதம் உங்கள் மாதம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.